தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மாவின் 1980 அளித்த ஒரு பேட்டியின் சிறு சுருக்கத்தை இங்கு காண்போமா? திடீர்னு அரசியல நுழைய என்ன காரணத்தினால் முடிவு செஞ்சீங்க? அது எப்போது? எம்ஜிஆர் என்ன காரணத்தினால் கவர்ந்தார்? 1980 நான் அரசியலில் ஈடுபட விரும்புகிறேன் என்று மிஸ்டர் எம்ஜிஆரிடம் கூறினேன். அவசரப்படாதே, நிறைய படிக்க வேண்டும் என்றார். அதற்கு முன் நான் அரசியலில் ஆர்வமுடையவளாக நாட்டு நடப்புகளை உற்று பார்த்து வந்தவள்தான். இன்னும் அரசியலில் தீவிர கவனம் செலுத்தினேன். 1982 நான் அரசியலில் ஈடுபட விரும்புவதாக மீண்டும் மிஸ்டர் எம்ஜிஆரிடம் கூறினேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கோட்பாடுகள் அடங்கிய புத்தகத்தை ஆழ்ந்து படிக்கும்படி கொடுத்தார். படித்தேன். அதற்கு பிறகு 2 மாதங்கள் கழித்தே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தேன். அரசியல் படித்த மாணவி என்ற முறையில் எம்ஜிஆர் என்னை கவர்ந்தார் என்பதில் சந்தேகமில்லை. பட் தட் இஸ் நாட் த ஒன்லி ரீசன். கிராமராஜ்யம் என்றார் காந்திஜி. விடுதலை பெற்று 36 ஆண்டுகள் ஆகியும் எந்த ஆட்சியும் எம்ஜிஆரை போல கிராம மக்களுக்கு எந்த நன்மைகளும் செய்யவில்லை. வட இந்தியாவில் சில கிராமங்கள் மனிதர்களே வாழ முடியாத அளவுக்கு குடிதண்ணீர் கூட இன்றி கிடைக்கிறது. இங்கே எம்ஜிஆர் கிராம தன்னிறைவு திட்டம் ஒன்றை கொண்டு வந்து செயல்படுத்தி வருகிறார். இப்போது இலவச சத்துணவு திட்டம். மத்திய அரசு இதற்கெல்லாம் ஒரு உதவியும் செய்யவில்லை. எம்ஜிஆருக்கு நிர்வாக திறன் போதாது என்கிறார்கள். நிர்வாக சாமர்த்தியம் உள்ளதாக சொல்லிக்கொள்ளும் எந்த முதலமைச்சர் இப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்தார்? யார் தடுத்தார்கள்? காந்தியடிகளின் கிராம ராஜ்யத்தை பற்றி காங்கிரஸ் முதல்வர்களே கவலைப்படாத நிலையில் எம்ஜிஆரின் இந்த சாதனைகள் எல்லாம் என்னை கவர்ந்தன. கொள்கை பரப்பு செயலாளருங்கிற பெரிய பதவிக்கு வரவேற்பு எப்படி இருக்கு? கட்சியில் சேர்ந்தவுடன் நேரடியாகவே அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டேன். சாதாரண உறுப்பினராகத்தான் பணிபுரிந்தேன். சத்துணவு கமிட்டி ஆலோசனை குழுவில் மும்முரமாக செயல்பட்டேன். கொள்கை பரப்பு செயலாளராக என்னுடைய பணியை செய்வதற்கு மூத்த தலைவர்கள் அன்புடன் தட்டி கொடுக்கிறார்கள். தொண்டர்கள் மத்தியில் உற்சாகம் வந்திருக்கிறது. கைட்லைன்ஸ் கொடுத்து எங்கள் கட்சியில் ஒழுங்கான முறையில் பிரச்சாரம் நடப்பதற்கு வழி செய்திருக்கிறேன். கட்சி பேச்சாளர்கள் பட்டியலை சீர்படுத்தி இருக்கிறேன். இப்போது தலைமை கழகம் ஒரு பேச்சாளர் பட்டியலை வெளியிட்டு இருக்கிறது. அதில் உள்ள பேச்சாளர்களைத்தான் கட்சிக்காரர்கள் தாங்கள் நடத்தும் பொதுக்கூட்டங்களுக்கு பேச அழைக்க வேண்டும். அதற்கு கைட்லைன்ஸ் கொடுக்க வேண்டும். கொடுக்கிறேன். கைட்லைன்ஸ் என்றால் என்ன? கட்சியை பொறுத்தவரையில் மிஸ்டர் எம்ஜிஆர் சொல்வதுதான் பாலிசி. அவர் எண்ணங்களைத்தான் நான் மேடைகளில் பேசுகிறேன். ஐ ரிஃப்ளெக்ட் இஸ் திங்கிங். அவர் நினைப்பதையே நான் பிரதிபலிக்கிறேன். இதுதான் கைட்லைன்ஸ். இதிலிருந்து கொள்கைகளை புரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களை ஃபாலோ பண்ணணுமா? ஆமாம். காரணம், சிஎம் எல்லாரையும் தனிப்பட்ட முறையில் சந்திக்க முடியாது. ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ். பொதுச் செயலாளர் ஊரில் இல்லாமல் திருவண்ணாமலை இருப்பார். இது போன்ற சமயங்களில் தலைமை கழகத்தில் அவர்கள் சார்பாக நான் இந்த பொறுப்பையும் பார்த்து கொள்ள நேரிடுகிறது. கைட்லைன்ஸை கடைபிடிக்காவிட்டால் உங்களுக்கு நியூஸ் வந்துடுமா? கண்டிப்பா வந்துடும். தென் யூ வில் புல் தம் அப். எஸ். தவிர ஜனவரி வீர வணக்க நாள். எந்த ஊரில் எந்த பேச்சாளர் என்று குறிப்பிட்டு தகவல் அனுப்புவதும் என் பணியே. சொல்லப்போனால் தொண்டர்களுக்கும் மேலிடத்திற்கும் என் ஒரு இணைப்பு பாலமாகத்தான் நான் இருக்கிறேன். கலைஞர் உங்களை பற்றி குறிப்பிடாமல் ஒதுக்குகிறாரே. முதலில் எல்லாம் நான் பேசியதற்கு கருணாநிதி பதில் சொன்னார். வால் நட்சத்திரம் என்று என்னை பற்றி குறிப்பிட்டார். ஆனால் அவரை சுற்றி இருப்பவர்கள் அவளுக்கு என்ன நீங்கள் பதில் சொல்வது என்று சொல்லி இருப்பார்கள். ஆகவே பிறகு என்னை பற்றி குறிப்பிடுவதை நிறுத்தியிருக்கலாம். என்னுடைய பேச்சுக்களுக்கு கேள்விகளுக்கு பதில் சொல்ல அவருக்கு துணிவு இல்லை. மற்றவர்களை விட்டு அடியாட்களை விட்டு சரியாக சொல்வதானால் எடுபிடிகளை விட்டு பதில் தர சொல்கிறார். இது கோழைத்தனம். என்னுடைய ஒரு கேள்விக்கும் அவரால் பதில் சொல்ல முடியாது. நான் என்றும் தனிப்பட்ட முறையில் பேசுவதே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக பேச்சாளர்கள் என்னை பற்றி தனிப்பட்ட முறையில் மிக மட்டமாக பில்டி லாங்குவேஜில் பேசுகிறார்கள். மற்ற விஷயங்களை விடுங்கள். ஒரு பெண்ணை பற்றி இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக பேசலாமா? இதுதான் பண்பா? திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றிய உங்கள் சிந்தனை? திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக மக்களால் புறக்கணிக்கப்பட்ட கட்சி. எவ்வளவு தோல்விகளையும் வாங்கி கொடுத்த கருணாநிதி தலைமை பதவியில் இருந்து ராசனமா செய்துவிட்டு வேறு யாரையாவது தலைவராக அமர்த்த வேண்டும். சரி, உங்க விஷயம் என்ன? அரசியலில் தோல்வி ஏற்பட்டால் அதை தாங்கும் சக்தி உங்களுக்கு இருக்கிறதா? அதற்கு காலம்தான் பதில் சொல்லும். எந்த மாதிரி சூழ்நிலையிலும் எம்ஜிஆர் தலைமைக்கு கட்டுப்பட்டே இருப்பேன். மோஸ்ட் லாயல் தொண்டராகவே எப்போதும் இருப்பேன். தோல்வி வந்தால் ஓடி போக மாட்டேன்.
கட்சியில் எம்ஜிஆருக்கு பிறகு யார் ஜனநாயக வழிப்படி அடுத்த தலைமை உருவாவதாகவே தெரியவில்லையே. அது உங்கள் எண்ணம். தலைவர்கள் ஏன் இல்லாமல்? நேருவுக்கு பிறகு யார் என்று கேட்டார்கள், வரவில்லையா? அண்ணாவுக்கு பிறகு யார் என்றார்கள், எம்ஜிஆர் வரவில்லையா? அவரைத்தான் அண்ணாவின்படி நடப்பவர் என்கிறார்கள். மக்கள் இடையில் கருணாநிதி முதல்வரானதும் எம்ஜிஆரில் தானே. ஆங்கிலத்தில் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி என்று சொல்வார்கள். உதாரணமாக, எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காங்கிரஸையும் ஆட்சியையும் ஆட்டி படைத்த திரேந்திர பிரம்மச்சாரி அவருடன் உங்களை ஒப்பிடலாமா? அவருடன் என்னை எப்படி நீங்கள் ஒப்பிட முடியும்? திரேந்திர பிரம்மச்சாரி அட்ரஸ் இல்லாதவர், இப்போது கோடீஸ்வரர் ஆகியிருக்கிறார். நான் உழைத்தேன். சினிமாவில் வியர்வை சிந்தி, காலிலும் கையிலும் காயம் பட்டு ரத்தம் சிந்தி உழைத்து சம்பாதித்தவள் நான். லாபம் சம்பாதிக்கும் நோக்கத்துடன் அரசியலுக்கு வந்தவள் அல்ல. உண்மையாக தொண்டு செய்யும் லட்சியத்துடன் வந்திருக்கிறேன். எம்ஜிஆரின் நிழலில் குளிர்காய வந்தவள் அல்ல. எந்த லாபத்திற்காகவும் இங்கே வரவில்லை. பெயரும் புகழும் எனக்கு ஏற்கனவே நிறைய இருக்கிறது.